நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக நேர்காணல் செய்வதற்காக டாக்டர் கார்மிகலோன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். டாக்டர் கார்மிகலோன் ஐயா அவர்கள் காவிய புலவர் வெற்றிவேலன் ஐயா அவர்களுடன் உரையாட இருக்கின்றார்கள். வெற்றிவேலன் ஐயா அவர்கள் வறுமை குடும்பத்தில் பிறந்து அரசு பணியிலே சேர்ந்து வருவாய்த்துறையிலே செம்பணியாற்றியவர்கள். அரசு பணியில் இருந்து கொண்டே தமிழ் தொண்டு, இலக்கிய தொண்டு ஆற்றி இலக்கிய உலகிலே 3 காப்பியங்களை படைத்திருக்கின்றார்கள். 17 நூல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த 17 நூல்களில் 4 நூல்கள் கட்டுரைகள், 13 நூல்கள் கவிதைகள், பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ள காவிய புலவர் வெற்றிவேலன் ஐயா அவர்களே வருக. டாக்டர் கார்மிகலோன் ஐயா அவர்களே, உங்கள் உரையை தொடங்குங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். காவிய புலவர் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் தன் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடும் ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு நண்பர்களே, நாம் காவிய புலவரை காணுவோம், வாருங்கள். ஐயா வணக்கம். காவிய புலவர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்கள். ஆனால் நான் தங்களுடைய சில படைப்புகளை முன்னமேயே படித்துள்ளேன். அந்த படைப்புகளிலே புதுகை வெற்றிவேல் என்று பெயர் படித்துள்ளதாக ஞாபகம். இப்போது புதுகை வெற்றிவேலன் என்று பார்க்கின்றேன். வேலும் வேலனும் ஒன்றுதான், அது ஒன்றும் பெரிதாக இல்லை. இதில் ஏதேனும் சிறப்பு காரணம், பெயர் காரணத்துக்கு ஏதாவது இருக்கிறதா? நான் தங்களிடம் சில கேள்விகளை மட்டும்தான் கேட்கப் போகின்றேன். நீங்கள் விரிவாகவே பதில் தரலாம். முதலில் பெயர் காரணம், சிறப்பு காரணம் ஏதேனும்? பெயர் என்பது என்னுடைய பெயர், பெற்றோர்கள் வைத்த பெயர் வெற்றிவேல். எங்களுடைய குலதெய்வத்தும் வெத்திலிங்கம். அதை இலக்கியமாக பெயர் வைக்கிற பொழுது பலரும் வெத்திலிங்கங்கிறது பதிலாக வெற்றிவேல் என்று பெயர் வைப்பார்கள். எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எனக்கும் நிறைய பேர் வெற்றிவேல் இருக்கிறார்கள். பள்ளியிலையும் சான்றிதழ்களையும் எனக்கு வெற்றிவேல் தான், அரசு சான்றிதழ்களையும் நான் வெற்றிவேல் தான் இன்றைக்கும் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் படைப்பு உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழாக்களிலே பல பேர் எனக்கு இந்த வெற்றிவேல் என்பது அகிர்திணை, வேல் என்பது ஒரு இரும்பு, அன்பிகிதி வந்தால்தான் அது உயர்திணை. அதனாலே வேலன் என்று உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொன்னார்கள். அதில் முக்கியமாக சொன்ன ஒருவர் ஓமை கவியர் சொன்னார். என்னுடைய முதல் நூல் வெளியீட்டு விழா பேராசிரியர் அன்றைய கல்வி அமைச்சர் கா. அன்பழகன் வெளியிட்டார். அந்த விழாவிற்கு தலைமையேற்றவர் சொன்னார். அப்பொழுது சொன்னார், வேலுங்கிறது ஒரு இரும்பு குறிக்கக்கூடிய அகிர்திணை. அதனால நீ அடுத்த நூல்களுக்கெல்லாம் உன் பெயரை வெற்றி வேலன் என்று போட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் ஏற்புரையில் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அதற்கு பிறகு ஒரு 3 நூல்கள் படைக்கிற பொழுதும் நான் வெற்றிவேல் என்றுதான் முதல் 4 நூல்களிலும் என்னுடைய இது இருக்கும். 4வது நூல் வெளியிட்டது அருளாளர் ஆர். வீரப்பன் அவர்கள். அப்பொழுது அவர் அமைச்சராக இருந்தார். அந்த நூலை திறனாய்வு பண்ணி பேசியவர் அவை நடராஜன். அப்பொழுது அவர்
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்ததாக எனக்கு நினைவு. அவர் அந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்திருந்தார். அந்த அணிந்துரையிலே என்னுடைய பெயரை குறிப்பிடுகின்ற இடத்திலெல்லாம் வேலன் வெற்றி வேலன் வெற்றி வேலன் வெற்றி வேலன் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அணிந்துரையை அவரிடமிருந்து நான் பெறும் பொழுது அதை பார்த்துவிட்டு கேட்டேன், ஐயா வெற்றிவேல் தான் என் பெயர், வெற்றி வேலன் நீங்கள் எழுதியிருக்கீங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை சொரதா சொன்னதைத்தான் அவர் சொன்னார். வேலன் என்பது உயர்திணை, வேல் என்பது அகிர்திணை. நீங்கள் அகிர்திணையாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது உயர்திணையாக இருக்க விரும்புகிறீர்களா? இது அவருடைய பாணி. இப்படி தான் அவர் பேசுவார். இல்லையா, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியலை. இல்லை, நீங்கள் விலங்குகளாக இருக்க விரும்புகிறீர்களா மனிதராக இருக்க விரும்புகிறீர்களா என்று என்னை திருப்பி கேட்டார். என்னை அப்படி கேட்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, இல்லைங்க, விலங்குகள் போன்ற அகிர்திணைக்குத்தான் இது வேலுங்கிறது அந்த வகையை சேர்ந்தது. ஆனால் நீங்கள் மனிதர் இருக்கிறதுலையே 6 அறிவு படைத்த இதுகளிலேயே நீங்கள் தான் உயர்தினை. அதனால் வேலன் என்று போட வேண்டும் என்று சொன்னார்கள். அது இருந்து தான் நான் அதுக்கு பின்னால் வருகின்ற எல்லா நூல்களிலும் வேலன் என்று பெயர் இப்படி தாங்க அந்த பெயர். அருமை. பெயர் காரணத்திற்கு இப்படி ஒரு பெரும் விளக்கமா? அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் காவிய புலவர் அல்லவா, அதனால் தான் அப்படி நீண்ட நெடிய விளக்கம். சரி, இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுங்கய்யா. தாங்கள் இப்போது உலகறிந்த பெரும் புலவர் இருக்கட்டும், தங்களுடைய இளமை பிராயம் எப்படி? தங்களுடைய எங்கு பிறந்தீர்கள், எப்படி வளர்ந்தீர்கள், தங்களுடைய இளம் பிராயத்தை பற்றி ஒரு சில வரிகள். சரி, ஒரு சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். நான் வன்னியன் விடுதிக்கிறது ஒரு கிராமம். அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. அந்த சிற்றூரில் பள்ளிக்கூடமே இல்லை. ஒரு தொடக்கப்பள்ளியே அந்த ஊரில் இல்லை, அதுக்கு அடுத்த ஊர்லேயும் இல்லை. அது 4வது ஊரில் தொடக்கப்பள்ளி இருக்குது. அந்த ஊருக்கு நான் படிக்க வேண்டுங்கிற அந்த ஒரு தாக்கம், அந்த ஆவல்னால நான் ஒருவன் மட்டும் அந்த ஊரில் இருந்து அந்த பள்ளியில் போய் நான் 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும் தொடக்கப்பள்ளிக்கு. நான் ஒருவன் போய் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளி 8 கிலோமீட்டருக்கு போகணும் நடக்கணும். 8 கிலோமீட்டர் நான் தான் போனேன். எங்கள் ஊர்லேருந்து யாருமே இல்லை. நானும் எனக்கு அப்புறம் என் தம்பி தான். நாங்கள் 2 பேரும் தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய படிப்பாளிகள். என்ன பட்டம்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சி. இந்த எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் அந்த ஊரில் முதல் ஆள் நான் தான். இன்னொரு சிறப்பு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்களே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 1ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்தது. அருமை. அதை ஒரு பெருமையாக எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுதான் என்னுடைய வன்னியனுடைய ஒரு சிற்றூர். அங்கே தான் பிறப்பு. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போவதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, வறுமை கோலம். அதனால் நான் வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு ஒரு உடனடியாக வேலை கிடைக்கவில்லை. 1965 நான் சென்னைக்கு வந்தேன். 68 தான் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு வேலை. அது வரைக்கும் தனியார் துறைகளில் சின்ன சின்ன வேலைகளை தான் நான் பார்த்தேன். 68க்கு இது வீட்டு வசதி வாரியத்தில் சேர்ந்து ரிட்டையர்ட் ஆகிறப்போ அசிஸ்டன்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அருமை. அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை போல் ஐயா அவர்களின் இளம்பிராயின் தொட்டே அவர்கள் சிறக்க இருந்திருக்கின்றார்கள். அருமை அருமை. அதுவும் அரசு பணியில் சேர்ந்து உயர்ந்து மிக உன்னதமான நிலைக்கு ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். சிறப்பு. நல்லது ஐயா. இந்த இலக்கிய தாகம் என்பது இளம்பிராயம் தொட்டே தங்களிடம் இருந்ததா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிறைய வாசித்து அதன் தாக்கம் ஏற்பட்டு அப்படி எழுத உங்களுக்கு ஆர்வம் வந்ததா? எப்படி வந்ததுன்னா, அது ஒரு சுவையான நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் கொஞ்சம் வாயாடி. அதனால் அந்த சமயத்தில் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு விழா எடுப்பாங்க. அந்த விழாவில் மாணவர்களெல்லாம் பேச சொல்லுவாங்க. அப்போ அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அப்போ பொன்னம்பலம்னு ஒருத்தர் தாசில்தார் இருந்தார். இங்கே எனக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்கும்.
அவர் ஒரு ஆளை அனுப்பிச்சு ஒரு டெப்டி தாசில்தார் வந்து ஒரு ஆசிரியரோட என்னுடைய வகுப்பறைக்குள்ள நுழைகிறார். வந்து இன்னைக்கு இது சொற்பொழிவு இருக்குது, சுதந்திர தினத்தை பற்றி பேசணும், உங்கள் வகுப்புலேருந்து யாராவது ஒருத்தர் பேச வைங்க அப்படின்னு வகுப்பாசிரியர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் தான் வாயாடி, இவன் தான் நல்லா பேசுவான், இவன் பேர் எழுதிக்கிங்க அப்படின்ட்டார். சாமிநாத பிள்ளைன்னா ஒரு பேர் மாதிரியாப்பா, அவர் பேர் எழுதிக்கிறது சொல்லிட்டாங்க. நான் எனக்கு ஒன்றும் புரியலை. டேய் நீ தாண்டா பேசுகிறா சாயந்தரம், பேர் எழுதிக்கிங்க, பேர் எழுதிட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் அது பக்கத்தில் தாங்க, இது ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அந்த எங்கள் கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் தான் அந்த விழா நடக்குது. இல்லை அந்த கிரவுண்டில் இல்லை, காந்தி பூங்கான்னு ஒரு இது இருக்குது அவங்க, அங்கே நடக்குது சாயந்தரம். அப்புறம் அங்கே போனோம், பேச சொன்னாங்க. நம்பரில் பேசினேன் எல்லாருக்கும் கை தட்டி வரப்போதுங்கிறது பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அது இங்கே தான் எனக்கு தொடங்குனது, அங்கே தான் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் பேச்சு போட்டிகள் பள்ளியில் நடக்க எல்லா பேச்சு போட்டிகளிலுமே நான் தான் முதல் பரிசு, எல்லா கட்டுரை போட்டிகளிலும் நான் தான் முதல் பரிசு, கவிதை போட்டியிலையும் நான் தான் முதல் பரிசு. அதனால் நான் தொடர்ந்து மாணவர் மன்ற செயலராக 8ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு முடிகிற வரைக்கும் மாணவர் மன்ற செயலாளர் இருந்தாங்க. அப்போ என்ன அதில் எனக்கு ஒரு பெரிய இது ஏற்பட்டதுன்னா, பல தமிழறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் கூட்டம் நடத்துவேன். நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டு வந்து கூட்டம் நடத்துவேன், பேராசிரியர் அன்பழகனை கூப்பிட்டு வந்து, ஐயம்பெருமாள் கோனாரை கூப்பிட்டு வந்து நடத்துவேன். இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதுனால எனக்கு அந்த இலக்கிய தாக்கம் எனக்கு உருவாகும். அருமை அருமை. அதாவது இலக்கிய தாகம் என்பது தங்களுக்கு இயல்பாகவே இருந்திருந்தாலும் தொடங்கியது 7ஆம் வகுப்புல தொடங்கிய அந்த புள்ளி இன்னைக்கு வரைக்கும் வந்து உலகத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு காவிய புலவராக தாங்கள் தொடர்ந்து சென்று உழைத்து உழைத்து மெருகேற்று கொண்டுள்ளீர்கள். அதுதான் உண்மை. தங்களுடைய பெரும் உழைப்பு அதில் என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, என்னை வந்து ஆற்றுப்படுத்தினார்கள். இப்போ கவிஞர் வைரமுத்து இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாலே நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. அவர் தான் என்னை நூலை வெளியிடுறதுக்காக அந்த சீரியை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் அதை பதிவு பண்ணணும். ஏன்னா இந்த இதை அவரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்கு பிறந்த நாள் வந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி பிறந்த நாள். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவருக்கு வாழ்த்து கவிதை எழுது. அவரோடு எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு தொடர்பு இருந்தது. ஒரு வருடம் 12ஆம் தேதி, ஜூலை மாதம் 12ஆம் தேதி விடிந்தால் 13 அவருடைய பிறந்த நாள். பொன்மணி கல்யாண மண்டபத்தில் அவருடைய பிறந்த நாள் விழா இருக்குது. இவர் ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு பேசுகிறார், தொலைபேசியில். அப்போ அலைபேசி கிடையாது, தொலைபேசி தான். கூப்பிட்டு அவர் சொல்கிறார், ஃபோன் எடுத்த உடனே கவிஞர் இருக்காரா? எனக்கு கவிஞரா? யாருங்க? அப்படி யாரும் இல்லைங்களா? நீங்கள் யார் பேசுகிறீங்க? வைரமுத்து பேசுகிறேன். எனக்கு வைரமுத்துனா என்ன நினைவுனா, எங்கள் ஊரில் ஒரு வைரமுத்து இருக்கார். அவர் கூட இப்போ ஹவுசிங் போர்டு சேர்மனெல்லாம் இருந்தார், எம்எல்ஏ, திருமய எம்எல்ஏ. அவர் என்னுடைய நண்பர். அவருடைய மகள் வீடு வந்து வேளச்சேரியில் இருக்கு. நான் என்ன அவரை நினச்சிட்டு, அண்ணே எப்போ வந்தீங்கன்னா இங்கே வேளச்சேரியில் மகள் வீட்டில் இருக்கீங்களாங்கிறேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், கவிஞர் இல்லையா, நான் கவிஞர் வைரமுத்து பேசுகிறேன் அருமை அப்படின்னாரு. என்ன தூக்கி வாரி போட்டு, ஐயா என்ன நாளைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட வாழ்த்து பிறந்தேன், நீங்கள் இந்த நேரத்தில் கூப்பிடுறீங்க, ரொம்ப இன்பம் அதிர்ச்சியாக இருக்கே அப்படின்னா. அது இருக்கட்டும், வாழ்த்து நீங்கள் தான் வாழ்த்தணும், அது நாளைக்கு வச்சுக்குவான். இப்போ உங்களுடைய வாழ்த்து கவிதையை நான் படித்தேன், நீங்கள் எனக்கு எழுதின வாழ்த்து கவிதையை படித்தேன், என்சீர் விருத்தம் ரொம்ப அழகாக இருக்குது, யாப்பு செப்பமாக இருக்குது, இவ்வளவு அருமையாக கவிதையெல்லாம் எழுதுறீங்களே, எத்தனை நூல் வெளியிட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என் நூலெல்லாம் வெளியிடலை, நூல் வெளியிடுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினைப்பு எனக்கிட்ட இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இல்லை அந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கே, நீங்கள் அந்த நூலை நீங்கள் இது வரைக்கும் எழுதுனெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் அணிந்துரை தரேன், நானே நூல் வெளியிடுறேன்னு. மறுநாள் காலையில் அவங்க பொன்மணி மண்டபத்துக்கு நாங்கள் போகிறோம். வரிசையில் நிற்கிறாங்க எல்லாருமே, அவர் சால்வை கூட. நானும் வரிசையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, எனக்கு பின்னால் ஒரு 20-30 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா மேடையிலேருந்து பார்த்த வைரமுத்து வெற்றிவேல் அப்படின்னாரு. அப்போல்லாம் வெற்றிவேல் தான், வேற ஒன்றும் கிடையாது, வெற்றிவேல்னாரு. இந்த எனக்கு முன்னாடி இருந்த 10 பேர் என்ன பண்ணிட்டான், ஒதுங்கிட்டான். கவிஞர் உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் மேடைக்கு போங்க, மேடைக்கு போகணும்னு என்ன நினச்சிட்டேன். அவர் சும்மா ஒரு ரெக்கக்னிஷனுக்கு தான் வெற்றிவேல். சரி தான் போன உடனே அதுக்கப்புறம்
அதில் கூட நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, நீங்கள் அந்த தொகுப்பை கொண்டு வாங்க அணிந்துரை தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் மலைச்சாமி ஐஏஎஸ் இருக்கார், இந்த அவர் அந்த மேடையில் அவர் சொல்கிறாரு, இவர் நல்ல மரபு கவிஞருங்க அப்படின்னு வைரமுத்து அவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் என் சொந்தக்காரங்கிறார். யார்? மலைச்சாமி ஐஏஎஸ். அதுக்கப்புறம் இவர் அந்த சேர்மன் டி தனசேகரன் அவர் வந்து ஹவுசிங் போர்டு சேர்மன், அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துறாரு. அவர் என்கிட்ட தாங்க வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவர். இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி அப்போ நடந்தது. அவர் சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறமா புத்தகங்கள் அவர் சொன்னபடி அணிந்துரை கொடுத்தாரு, புத்தகங்கள் வெளியிட்டார். அது ஒரு நீண்ட இதுகள் இருக்குது. அது முதல் நூல் அவர் வெளியிடதாக இருந்து வெளியிட முடியல, வெளியூர் போயிட்டாங்க. 2வது நூல் வெளியிடுறேன்னு புதுக்கோட்டையில் வந்து என்னுடைய நூலை வெளியிட்டார். அதுக்கப்புறம் அந்த வரவேற்பு, அந்த நூலுக்கு கவிதை கதிர்கள்னு பேர், அந்த நூலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. வெளியிட்டவர் வந்து பேராசிரியர் அன்பழகன். பேராசிரியர் அன்பழகன் வெளியிட்டார். தலைமை தாங்கினது சொரதா. நூல் பெற்றவர் அன்னைக்கும் அமைச்சர், இன்னைக்கும் அமைச்சர் ஐ பெரியசாமி. அன்னைக்கு என்னுடைய துறை அமைச்சர் வந்து கு பிச்சாண்டி. அந்த கு பிச்சாண்டி தான் இன்னைக்கு டர்க்கி ஸ்பீக்கர். ஓ, இவ்வளவு பேர் 3 அமைச்சர்கள் என்னுடைய முதல் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அத்தனை பத்திரிகையிலும் செய்ய ஃபோட்டோ போட்டு படம் வந்து படத்தோட செய்தி வந்தது. அப்போ தொலைக்காட்சிங்கிறது ஒதுங்கிய தொலைக்காட்சி மட்டும்தான், வேறு தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிகள் இல்லை. அந்த தொலைக்காட்சி கவரேஜ். ஆகவே இந்த முதல் இதுவே எனக்கு வந்து என்னால் அதெல்லாம் ஜீரணிக்க முடியல. நம்மளுக்கு இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு இருந்ததுன்னு அப்படித்தான் வந்து இலக்கியத்துறைக்கு என்னை ஆற்றுப்படுத்திய முதல் மாமனிதர் வைரமுத்து தான். இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் எல்லாருடைய 4 நூல்களுக்கு இது வரைக்கும் அணிந்துரை கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த வேலுநாச்சியார் காவியத்துக்கு அவர் அணிந்துரை கொடுத்துருக்காரு. நீங்கள் படிங்க. அப்படித்தான் அங்கிருந்து தொடங்குது. இதனை கேட்பதற்கே எங்களுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றால், இதனை அனுபவித்த தங்களுக்கு அந்த இன்ப அதிர்ச்சிகள் எல்லாம் எப்படி மனதில் அதிர்ச்சிகள் தான் என்பதை நான் நன்கு அறிகிறேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நான் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. அருமை அருமை. ஆமாம், நான் வந்து பசியோடு வாழ்ந்தவன். வறுமை குளத்தில் வாழ்ந்து சரியான வேலை கிடைக்காமல், வருமானம் இல்லாமல் என்னை நம்பி பல குடும்பங்கள் இருந்தது. அத்தனை குடும்பத்துக்கும் நான் தான் அப்படி ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேங்கிறது என்னால் நம்ப முடியாத ஒரு செய்தி தான், வரலாறு தான். அடுத்து நீங்கள் இன்றைக்கு, அப்போது நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தீர்கள், இன்றைக்கு புதுக்கோட்டை மண்ணிற்கு புகழொளி சேர்க்கின்ற வைரமணிகளில் தாங்களும் ஒருவர். பெருமை. இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் அதுல இருக்கு. அந்த புத்தகத்துல வேலுநாச்சியார் காவியத்திலே திருநாவுக்கரசு எழுதுறப்போ புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்தவர்கள் ஒரு பட்டியல் போடுறார். அந்த பட்டியலில் என் பேரை சேர்த்திருக்காரு. எத்தகைய பாக்கியம். ஆமா, அது மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக என்னென்னா, நேரம் ரொம்ப இருக்கிறதுனால நான் சுத்தமாக அப்படின்னு வந்தேன். இப்போ என்னுடைய வளர்ச்சிகளை பற்றி, நான் கடந்து வந்த பாதைகளை பற்றி எல்லாம் நீங்கள் கேள்வி சொல்கிறப்போ 1-2 மாத்திரம் நான் தொட்டு காட்டினேன். இப்போ அண்மை காலத்தில் நடந்தது என்னுடைய 80வது பிறந்த நாள். அந்த 80வது பிறந்த நாளிலே நீங்கள் பங்கேற்று என்னை வாழ்த்தியது மறக்க முடியாத ஒரு வரலாறு. அது காணொலியில் பதிவாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து அதை பாராட்டியும் இருக்கிறார்கள். அது எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டால், நான் பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை. பிறந்த நாளே என்னுடைய மருமகள் தான் ஞாபகப்படுத்துவாங்க, பாராட்ட வேண்டும். இன்னைக்கு மாமா உங்களுடைய இன்னைக்கு பிறந்த நாள். நான் கேக்கு விட்டுறதில்லை, பிறந்த நாள் கொண்டாடுறதில்லை. எந்த நகையும் செயினோ மோதிரமோ எதுவும் அணிய மாட்டேன். அப்படி இருந்தவன். இப்போ எனக்கு இந்த வேலுநாச்சியார் காவியம், அந்த வேலுநாச்சியார் தான் அந்த விழாவை கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பேராசிரியர் இப்போ ராமகுருநாதன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராமகுருநாதன் பேசுகிற வெற்றிகள் ஐயா சொல்லுங்க ஐயா, இல்லை உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நான் விரும்புகிறேன். அப்படியா, எதுக்குய்யா? என்னங்க, மரபு கவிதையிலே நம்பர் 1 மரபு கவிதை தமிழ்நாட்டில் தான் உங்களுடைய வேலுநாச்சியார் காவியத்தை நான் படித்ததுக்கப்புறம் உங்களை பாராட்டலைன்னா நான் பேராசிரியர் இல்லைங்க அப்படின்னா, அது இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு
சரியா பண்ணலாம். அப்போ அவர் பேசுகிறாரு. எப்போ பேசுகிறாருன்னா மார்ச் மாதத்தில் பேசுகிறாரு. ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் ஒரு பாராட்டு விழா வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நான் நடத்துகிறேன் அப்படின்னாரு. அவர் பல பேருக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காரு, உங்களுக்குலாம் தெரியும். சரி அப்படின்னு அப்போ யதார்த்தமாக அவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்போ பிறந்த நாள்னு கேட்டார். நான் ஜூன் 5ஆம் தேதிங்க. ஜூன் 5ஆம் தேதினா இடையில ஒரு மாதம் தானே இருக்கு, மே மாதம் மட்டும்தானே இருக்கு. அப்போ பிறந்த நாள்லேயே இன்னும் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தா இன்னும் சிறப்பாக இருக்குமே. சபாஷ். அப்படி தான் உருவாச்சு. உருவானும் சரின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் யார் யாரை கூப்பிடுறது அந்த இன்னும் இது பண்ணால் 5 நிகழ்ச்சி வச்சுட்டார். என்னுடைய நூல் வெளியீட்டு விழா, நூல் திறனாய்வு, அதுக்கப்புறம் என்னுடைய 3 காவியங்களை பற்றியான பட்டிமன்றம், அதுக்கப்புறம் வந்து விருது வழங்குனதுக்கு அப்புறம் வாழ்த்துறைன்னு 50 விழா. விழா வந்து ரொம்ப பெரிய வர்றவங்கெல்லாம் பெரிய பெரிய துணைவேந்தர் வர்றாரு, ஹைகோர்ட் ஜட்ஜி வர்றாரு, இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்றாரு, டைரக்டர் எஸ்பி முத்துராமன் வர்றாரு, திரைப்பட முத்துலிங்கம் வர்றாரு. எல்லாமே இவ்வளோ பெரிய திருநாவுக்கரசு அப்படின்னு இவ்வளவு ஆளுமைகள்லாம் வர்றாங்கல்ல, நம்மளுடைய பிறந்த நம்ம அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு என்ன இது ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்கே, இது என்ன அப்படின்னு நான் ஒரு திகைப்பு. இவர் திகைப்பினைன்னு சொல்லி வைரமுத்து மாறிட்டார். அந்த மாதிரி எனக்கு ஒரு திகைப்பு அந்த நேரத்தில். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப புதுகை தென்றல் ஆசிரியர் தர்மராசன் என்னை அலைபேசியில் கூப்பிட்றாரு. என்ன சொல்லுங்க வெற்றிவேலன், உங்களுடைய பிறந்தநாள் செய்தி ஒரு கவிதையாக கொடுங்கண்ணா. பிறந்தநாள் செய்தி கவிதையாக கொடுக்குறதுன்னா அது யாராவது தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அவங்க தான் அந்த மாதிரி பிறந்தநாள் செய்திகளான்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண நம்ம போய் பிறந்தநாள் செய்தி சொல்கிறோம். இல்லை உங்களுடைய 80வது பிறந்தநாள்ங்கிறது முக்கியமான ஒரு நாள், அதனால நீங்கள் கொடுங்குங்கிற. நீ அதை கோட் பண்ணீங்க அது பேசுகிறப்போ. அவர் சரின்ட்டு அப்போ என்ன சொல்ல நினச்சேன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, நம்ம யாருன்னு தெரியாமல். நான் என்னமோ பெரிய படிப்புகள் பல்கலைக்கழகங்களில் பல பட்டங்கள்லாம் வாங்கி நிறைய விருதுகள்லாம் வாங்கி ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு தான் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும், நம்ம யாருங்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு தான் அந்த கவிதை எழுதினேன். அது அந்த புகை தென்றலில் வந்ததுக்கு இந்த நூல்லையும் கிடச்சில அதை பதிவு பண்ணியிருக்கேன். அதில் தான் என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டவன், சோத்துக்கு கஷ்டப்பட்டவன், கல்லூரிக்கு சென்று படிக்க முடியல, நான் பட்டதாரி இல்லை, நான் சாதாரண SSLC படித்தவன். ஆனால் என்ன வந்து இலக்கியத்துக்கு ஆற்றுப்படுத்தியது வைரமுத்தும் திருநாவுக்கரசும். நூல் எழுத வைத்தவர் வைரமுத்துனாக்க காவியம் எழுத வைத்த பெருமை வந்து திருநாவுக்கரசு வச்சார். அவர் தான் முதல்ல காவியம் எழுத சொல்லி என்னை வற்புறுத்தி, எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வற்புறுத்தினது. அவர் ஒரு பெரிய மனிதர், அவர் அமைச்சராக இருக்கார். அப்போ அவர் சொல்ல தட்ட முடியாமல் தான் அந்த தேவர் காவியம் எழுதுனா அது பெரிய பாப்புலர் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்தது. கண்ணகி காவியம் எழுதுனா வேலுநாச்சியார் காவியம்னு, வேலுநாச்சியார் தான் நம்மளை கூட்டு போய் எல்லா இடங்களையும் சேர்த்து கார்முகில்ன்ற ஒரு பெரிய தமிழறிஞரை கூப்பிட்டு வந்து என் முன்னால் எனக்கு உட்கார வச்சிருக்கிறது வேலுநாச்சி. இந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட கேட்டேன், ராமகுருநாதன்கிட்ட, எனக்கு பாராட்டு விழா நடத்துங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது என்னங்க வேலுநாச்சியார் தாங்க எனக்கு துயரப்படுத்திக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு பாராட்டணும். அவர் ஒரு இதை எழுதியிருக்காரு, நான் தர்றேன். இது தங்களுடைய 80வது பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்ட பாக்கியம் பெற்றவர்களில் நானும் ஒருவன் என்பதனை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கின்றேன். நல்லது. தங்களுடைய இந்த சிறப்பிற்கு தங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நிச்சயமாக பெரும் துணையாக இருக்கின்றார்கள், பாராட்ட வேண்டும். ஐயா அவர்களே சொன்னீர்கள். சரி, இப்போது என்னை பொறுத்த அளவில் ஒரு கேள்வி எப்போதும் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கதை எழுதுவது எளிது, சாதாரணமான கவிதை எழுதுவது எளிது, கட்டுரை எழுதுவதும் எளிது. ஆனால் காவியம் படைப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். தாங்கள் காவிய புலவர் என்று பாராட்டப்படுகின்றீர்கள். இந்த காவியங்களிலே வீரமங்கை வேலுநாச்சியார் காவியத்தை படித்து நான் சிலிர்ப்படைந்தது உண்மை. மற்ற காவியங்களே நான் படிக்க வேண்டும், இருக்கட்டும். இந்த காவியங்களை படைப்பதற்காக தாங்கள் ஏதேனும் பிரத்யேகமான முயற்சிகள் மேற்கொண்டீர்களா?
அது எப்படி சாத்தியமாயிற்று? உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனை தாங்கள் சொல்ல வேண்டும். ஆச்சரியங்கிறது எனக்கும் அது ஆச்சரியமானது தான். அது ஒரு விபத்து மாதிரி நடந்தது. நான் என்னுடைய நூல்கள் 2-3 நூல்களை வந்து இப்போ இவர் தான் வெளியிட்டார். ஒரு பத்திரிகையில் என்னுடைய கவிதை வந்திருக்கு. அது அந்த பத்திரிகையோடு அவரை போய் நான் சந்திக்கிறேன். அதை வாங்கி படிச்சுட்டு கவிதைலாம் நல்லா இருக்குது, பத்திரிகைலாம் வருது, இதழ்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சரிதான், பெருசாக ஏதாவது செய்யுங்கன்னாரு. எப்படி அந்த காவியத்துக்கு நான் வந்தங்கிறதுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். பெருசாக செய்யணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு. அந்த அவரோட டேபிள் மேலே வந்து இயேசு காவியம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை காட்டுறாரு. இந்த பாருங்க, கண்ணதாசன் எழுதினா இயேசு காவியம் மாதிரி நீங்கள் ஏதாவது காவியம் எழுதுங்கன்னு. நான் சொன்னேன், நான் ஒன்று கண்ணதாசன் இல்லை, காவியம் எழுதுங்கிறது கம்பன் புகழேந்தி சேட்லார் செய்த காரியத்தை போய் நான் செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் ஏதோ ஒரு தேங்காய் அப்படி கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் காவியம் விளையாடுறத சொல்கிறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுதான் நீங்கள் இந்த கண்ணதாசன் கவிதை வாசன் இந்த புத்தகத்தில் இருந்தார். கண்ணதாசன் கவிதை வாசன் நான் படித்தப்போ அவை நடராஜன் சொல்கிறாரு, கண்ணதாசன் இருந்த இடத்தை வெற்றிவேலன் நிரப்புகிறார்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிறப்பு. அப்போ கண்ணதாசன் அளவுக்கு உங்களுக்கு கவித்துவம் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் காவியம் படைக்க முடியாது? கேள்வி கேட்டு மடக்கிட்டார். அவர் வந்து அமைச்சர். அப்போது நான் கொஞ்சம் சாதாரண ஆள் தானே. இல்லை, நீங்கள் எழுதுறீங்க, இந்தப்பா அவருக்கு பிஏ வந்து குமார்னு பேர். குமார் நம்மகிட்ட இருக்க அந்த அப்போ என்ன நான் கேட்டேன், அப்போ என்ன எழுதுறது, என்ன காவியம் எழுத சொல்கிறீங்க? என்ன கொஞ்சம் தெய்வம் நம்ம இப்போ தேவருடைய நூற்றாண்டு விழா நடக்குது இல்லை, அந்த அவரை பற்றி ஒரு காவியம் எழுதுங்களேன்னு. நான் சொன்னேன், அவர் ஒரு சாதி தலைவர், அவரை போய் நான் எப்படிங்க காவியம் படைக்க முடியும்? என்ன அவர் சாதி தலைவர் உங்களுக்கு யார் சொன்னோம்? எனக்கு அவருக்கு எல்லாம் தேவர் மன்றங்க, தேவர் பேரவை, அது இதெல்லாம் நிறைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதுகுளத்தூர் கலவரம்லாம் சாதியின் அடிப்படையில்தான் இல்லைங்க, அது தவறானது. நீங்கள் அவருடைய நூல்களை படிங்க, அவரோட பழகினவங்க கூட இருந்தவங்க இப்போ யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேட்டி கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் சாதி தலைவர்னு உங்களுக்கு நினைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எழுத வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் அந்த குமார்கிட்ட சொல்லி நூல்கள் ஒரு 4-5 புத்தகம் கொண்டாந்து அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த நூல்கள்லாம் வாங்கினா ஒரு 14 புத்தகங்கள் எனக்கு நான் வாங்கி படித்தேன். அதுக்கப்புறம் அவரோட பழகினவங்க 2 பேர்கிட்ட போய், அது யாருன்னா சொன்ன நேரம் அவங்கள்தான் கேட்குறப்போ எனக்கு நான் அப்புறம் அவர் சொன்ன அப்படின்னு நான் வந்துட்டேன். அவர் வந்து தேவர் வந்து அவர் சாதி தலைவர் அல்ல, அவர் ஒரு ஞானி, முற்றும் தொடர்ந்து துறவி. அதுக்கு அவரை காவிய தலைவனாக படைப்பதற்கான தகுதிகள் முழுவதும் இருக்குங்கிறத நான் உணர்ந்து அந்த காவியத்தை எழுதுனேன். அந்த காவியம் ரொம்ப எல்லா இலக்கியவாதிகளும் அதை ரொம்ப பாராட்டினாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த நூலை உங்களுக்கு தருவேன், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த ஊக்கத்தில் அப்படித்தான் அங்கே அந்த காவியம் தொடங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி நம்ம இதில் யூனிவர்சிட்டியில் ஹாலில் பேசுகிறப்போ பழைய இலக்கியங்களை எல்லாம் வந்து 50 காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாம் பழைய தமிழில் இருக்குது. இந்த காலத்து இப்போ யாராலும் படித்து புரிஞ்சுக்க முடியல, உரை இல்லாமல் படிக்க முடியல. அதை எளிமைப்படுத்தி 21ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு அதை மடைமாற்றம் செய்து படைத்தால் பயனுள்ளனும் மேடையில் பேசினார். அதை கேட்டு நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? எனக்கு சிலப்பதிகாரத்தில் ஈடுபாடு இருந்ததுனால நான் சரி சிலப்பதிகாரத்தை எழுதுவோம் என்று எழுதி அது கண்ணகியாமியம் அப்படி வந்தது. வேலுநாச்சியார் இது 2 பேரும் சொல்லி அந்த காவியங்கள் வந்தது. 3வது காவியம் வேலுநாச்சியார் காவியம் எவரும் சொல்லலை, நான் எழுதினேன். ஏன் எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சான்சி ராணியுடைய வரலாறும் படித்தேன், வேலுநாச்சியார் வரலாறும் படித்தேன். சான்சி ராணிக்கு கிடைச்ச ஒரு புகழ் வந்து வேலுநாச்சியாருக்கு இல்லை இன்னைக்கு வரைக்கும். சான்சி ராணி சுதந்திர போராட்ட வீராங்கனை இல்லை. அவள் வந்து வெள்ளைக்காரனோட போர்க்களத்தில் இறங்கி போர் புரிஞ்சு போர்க்களத்திலே அவளுக்கு இறந்து போகிறான். அவள் எதுக்காக போகிறதுன்னா அவளுக்கு வாரிசு இல்லை. வாரிசு இல்லாதனால அரசு அந்த காலத்தை வெள்ளைக்காரனுடைய அரசு யாருக்கு வாரிசு இல்லைன்னா அந்த சொத்து அரசாங்கத்தை சேரணும்னு ஆர்டர் இருக்குது. அவள் அந்த வாரிசை ஏற்றுக்கல, அதுக்காக வெள்ளைக்காரனோட சண்டை போட்டு மாண்டு போயிடுறான், இறந்து போனான். ஆனால் வேலுநாச்சியார் அப்படி இல்லை. வேலுநாச்சியார் வேலேந்தி வாழேந்தி போர்க்களத்தில் போராடி வென்றது வந்து நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தவிர தனக்காக இல்லை. உண்மை. வாரிசுக்காக போராடலை. அவர் சான்சி ராணி தோற்று போனால் வேலுநாச்சியார் வெற்றி பெற்று முடிசூடி 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு மங்கை உலக புகழ் பெற்ற ஒரு. ஆனால் அவளை பற்றி யாருமே
வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் கூட எல்லாம் நிறைய பேர் சான்சி ராணின்னு பேர் வச்சுருப்பாங்களே பொண்ணுங்களுக்கு எவனாலும் வேலுநாச்சியார்னு ஒருத்தர் பேர் வைக்க மாட்டான். சரியான கேள்வி. அந்த இதை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு படைப்பாளி எழுத்துலக வந்து வேலுநாச்சியாரை தாழ்த்தி விட்டார்கள், சான்சி ராணியை தூக்கி பிடித்தார்கள். நாம் வேலுநாச்சியை தூக்கி பிடித்து உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் வேலுநாச்சியார் காவியம் உருவானது. அருமை. அதாவது 50 காப்பியங்கள் பற்றி நாம் படித்துள்ளோம். 5 பெரும் புலவர்கள் 50 காப்பியங்களை தனித்தனியாக இயற்றியுள்ளார்கள். எங்கள் காவிய புலவர் நீங்கள் இதுவரை 3 காவியங்களை படைத்துள்ளீர்கள். எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால், தாங்கள் இன்னும் 2 காவியங்கள் படைத்து ஒரு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்க வேண்டும். அந்த 50 காப்பியங்கள் என்றால் 5 படைத்தார்கள். இந்த 50 காப்பியத்தை ஒருவரை படைத்துள்ளேன் என்று எதிர்காலம் தங்களை புகழ வேண்டும். அந்த வரலாற்று சாதனையை தாங்கள் நிகழ்த்த வேண்டும். இது எங்கள் அன்பு வேண்டுகோள். சரி, அடுத்த கேள்வி. நிச்சயமாக இத்தகைய ஒரு மாபெரும் காவிய புலவருக்கு ஏராளமான விருதுகளும் புகழும் கிடைத்திருக்கும், கணக்கற்றவையாக. எங்கள் கேள்வி, தாங்கள் பெற்ற விருதுகளில் மிக ஒரு சிலவற்றை மட்டும், சிறப்பான விருதுகள் ஒரு சிலவற்றை மட்டும் சொல்ல முடியுமா? நிறைய விருதுகள் கிடைத்திருக்கிறது. இதில் இருக்கிறது போன வருஷம் மட்டும் கொடுத்த விருது. அதில் வந்து ஐயா கொடுத்த பொதிகை மின்னலை விருதும் இதில் அடங்கும். அதை இல்லாமல் அதற்கு முன்னால் கொடுத்த விருதுலாம் எண்ணி பார்த்தால் ஒரு 100ஐ கடந்து செல்லும். அத்தனையும் சொல்ல முடியாது. எனக்கு விருதுன்னு கொடுத்ததுல பெரிய விருது நடிகர் சிவாஜி அறக்கட்டளையிலிருந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. சிவாஜி செவாலியர் விருதுன்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அவருடைய நவராத்திரியில் அவரோட ஆக்ட் பண்ண அந்த 9 இதுகள்லையும் அது வெங்கல சிலையில் அந்த விருது எனக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இருந்தது. அவரை நான் நேரில் பார்த்து பேசியிருக்கேன், சிவாஜி. அந்த இன்வெஸ்டன் அதுக்கு பிறகு வந்து மலேசியாவில் கவியரங்கம் சிலப்பதிகார சிறப்பு. ஒருத்தர் கம்பர் பற்றி கவிதை, ஒருத்தர் வந்து இளங்கோவை பற்றி கவிதை, இன்னொருத்தர் வந்து பாரதியார்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். எனக்கு வந்து இளங்கோடிகள், எனக்கு வந்து சிலப்பதிகாரம் சிறப்புன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த சிலப்பதிகாரத்தை கவிதை படித்தேன். அந்த கவிதைக்கு முதல் பரிசு கிடைச்சது. அந்த முதல் பரிசு வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் தத்தோ சரவணன். அந்த கண்ணகி காவியத்தில் இப்போ அந்த பின்னால் அந்த படம் போட்டிருக்கேன். அந்த இது எனக்கு மறக்க முடியாதது. அது வந்து 2014 நடந்தது. அந்த 2014 9வது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடக்குது. அந்த கோலாலம்பூரில் நடந்த மாநாட்டில் பேராளராக நான் கலந்து கொண்டேன். பேராளர்கள்ங்கிறது அவங்களுடைய அழைப்பின் பேரில். அங்கே அவங்க வெளியிட்ட அந்த மலரில் என்னுடைய கவிதை இருக்கு. 9வது உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் என்னுடைய கவிதை இருக்கு. 2018 உலக கவிஞர்கள் மாநாடுன்னு ஈப்போ நகரில் நடக்குது. ஈப்போங்கிறது மலேசியாவில் 14 மாநிலங்கள் இருக்குது. அதில் ஒரு மாநிலம் வந்து ஈப்போ. அங்கே வந்து உலக கவிஞர்கள் 2வது மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் வந்து இந்த கண்ணகி காவியத்துக்கு பரிசு கொடுக்குறாங்க. 10,000 வெள்ளி. அதுவும் அந்த தத்தோ சரவணன் தான் கொடுக்குறாரு. அப்போ முதல்ல கொடுக்குறப்ப அவர் அமைச்சர், 2வது முறை கொடுக்குறப்ப அவர் எம்பி, அமைச்சர் பதவி. ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த பீரியட் இல்லை. அதில் என்ன நான் வந்து சொல்கிறதுன்னா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் உள்ளது, ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மனவாதனை சொன்னார். அது ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹால் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த கலைமணர் மாதிரி ஸ்டேஜ் மேலே இருக்கும், கீழே தான் வந்து இது இருக்குது, ஸ்டேஜ் கீழே இருக்கும், அந்த கேலரி எல்லாம் மேலே இருக்கும். அங்கேருந்து நான் ஒரு 10 ரோ தள்ளி நான் உட்காந்துருக்கேன். என் பேரை கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பரிசு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு போட்டிகள் இருந்தது. அதில் கண்ணகி காவியத்துக்கு என்ன கொடுக்குறாங்க. என் பேர் கூப்பிட்றாங்க. புதுகை வெற்றிவேலன் அவர்களுக்கு கண்ணகி காவியம் படைத்ததற்காக அமைச்சர் இப்பொழுது பரிசு வழங்குவார்னு சொல்கிறாங்க. நான் இறங்கி வரேன்.
இறங்கி வந்தால் மழை பொழியிற மாதிரி சலசலன்னு கைத்தட்டல். யாருக்கு அந்த கைத்தட்டல் இல்லை. அது வாங்கிட்டு வந்தப்போ அப்போ தான் எனக்கு இந்த கண்ணதாசன் பாடல் ஞாபகம் வந்தது. மற்றவங்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்டிங்களா, மற்ற நாட்டில் இருந்தாலும் 10 பேர் 20 பேர் தான் வந்திருக்கான். தமிழ்நாட்டில் இருந்தால் 100கணக்கான பேர் அந்த இதில் இருக்கான். தமிழ்நாட்டுக்காரன் அத்தனை பேர் இது பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய மிக சிறப்பு. கண்ணதாசனுடைய கவிதைக்கு ஒரு இலக்கணமாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில். அது ஒரு பாராட்டுக்கான விருதுகள். அதுக்கப்புறம் இதை கொடுத்தது சுந்தரமூர்த்தி கொடுத்தது தான் இது காவியப்புலவர். இந்த காவியப்புலவருக்கும் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இது என்னுடைய பவள விழா. பவள விழாவில் தும்பி அமைப்பு நம்ம ஞான வடிவேலு நடத்திட்டுருக்காங்க. அவர் எனக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தார். என்னுடைய பவள விழாவில் தலைமை தாங்கி நடத்துகிறவர் சுந்தரமூர்த்தி. அப்போ சுந்தரமூர்த்திகிட்ட ஐயா கொஞ்சம் ஒரு பட்டம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பட்டம் கொடுக்குறாரு? ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து காவியங்கள்லாம் எழுதுறதுனால காவிய கவிஞர்னு கொடுக்கலான்னு சொன்னேன். அது என்ன காவிய கவிஞர்னு ஏற்கனவே வாலிக்கு காவிய கவிஞர்னு இருக்குது. அப்புறம் அவர் சுந்தரமூர்த்தி காவிய புலவர் சின்ன அந்த காலத்தில் புலவர் தானே, இப்போ தானே கவிஞர்லாம் புலவருங்கிறதான் கவிஞர் இருந்தது. காவிய புலவர் அப்படி தான் அந்த காவிய புலவர். அது மறக்க முடியாதது. இப்போ அந்த காவிய புலவர் வந்து அப்போ நான் ஒரு இது நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஏற்புரையில் நான் சொன்னேன், எனக்கு நிறைய பேர் பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சொல்கிறதா கொடுத்துருக்காரு. மற்றவங்க நிறைய பேர் 50-60 பட்டங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. எல்லாமே குழுமை கொடுத்துருக்காங்க. நான் எந்த பட்டமும் போட்டிருக்கேன். அதை நான் இங்கேயும் சொன்னேன். இந்த என்னுடைய பிறந்தநாள் விழாக்கள் கூட அதை குறிப்பிட்டேன், அவரை வச்சுக்கிட்டேன். அப்போ இது வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறீங்க. எனக்கு வந்து இந்த பட்டங்களை விட என்னுடைய மண் வாசனை என்னுடைய பேரில் இருக்கிறதுக்காக தான் புதுகைன்னு வச்சுருக்கேன். அதான் சொல்கிறேன். நான் பேசினேன். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, வந்து ஒரு துணைவேந்தர் கொடுக்குறாருன்னா அது வந்து பல்கலைக்கழகமே அந்த பட்டத்தை கொடுக்குறது மாதிரி. அதை நீங்கள் மறுக்கக்கூடாது. எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. என் மேலேயும் அவருக்கு ரொம்ப பற்று. எல்லா விழாக்கள்லையும் என்னுடைய விழாக்களில் அவர் இருப்பார். அதனால் அதை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே காவிய புலவர்னு போடுறாங்க. நானும் என்னுடைய ஊரில் காவிய புலவர் போடுறேன். இதுதான் குறிப்பிடத்தக்கது. மிகவும் சிறப்பு. அதாவது உலகமே போற்றுகின்ற ஒப்பற்ற காவிய புலவராகிய தாங்கள் இவ்வளவு எளிமையாக இருப்பது எங்களுக்கு வியப்பை தருகிறது. நிறைகுடம், தாங்கள் நிறைகுடம். மகிழ்ச்சி. இன்னும் 2 கேள்விகள் தான் ஐயா. 2 கேள்விகள். உலக பொதுமறையாம் திருக்குறள். திருக்குறள் புகழ்பர சீரிய மா மனிதர்களில் தாங்கள் தலை சிறந்தவர். திருக்குறள் புகழ் பரப்பும் தங்களுடைய அந்த பணி பற்றியும் அதில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றியும் ஒன்று. அடுத்த கேள்வி, இன்றைய தினம் எத்தனையோ பேர், கணக்கற்றோர் என்று சொல்வேன், கவிதை எழுதுகிறார்கள், கட்டுரை எழுதுகிறார்கள், படைப்பாளிகளாக இருக்கின்றார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற அந்த படைப்பாளர்களுக்கு தங்களுடைய அறிவுரை, அறிவுரை என்று சொல்வேன், தாங்கள் அதற்கான அறிவு, ஆற்றல், வயது அத்தனையும் தங்களுக்கு இருக்கிறது. அறிவுரை என்ன? இந்த 2 பற்றி தாங்கள் சொல்லுங்கள். இதோடு நான் நிறைவு செய்து கொள்ளலாம். நல்லது, சொல்லுங்கள். நல்லது நல்லது. திருக்குறள் பற்றதுங்கிறது என்னை ஒரு நெறியாளராக்கி, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ வைத்த ஒரு மனிதர் என்றால் அது இலக்கியம் சொன்னால் திருக்குறள். அதை இலக்கியத்தை ஆக்கியவர் திருவள்ளுவர். எனக்கு ஏற்படுகிற துன்பம் ஏற்படுகிற பொழுதும் சரி, இன்பம் ஏற்படுகிற பொழுதும் இதற்கான காரணம் என்ன என்பதை நான் வந்து திருக்குறளில் இருந்துதான் தேடி தெரிந்து கொள்வேன். ஒரு உதாரணத்துக்காக ஒரு குறளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நம்பியவர்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். என்னால் வாழ்கிறவர்கள் என்னை இகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். என்னடா நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம், இப்படிலாம் பண்ணோம்,
ஆனால் அவன் நம்மளுக்கு துரோகம் நினைக்கிறான், நம்மளை பற்றி இகழ்வாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறப்போ மனம் எவ்வளவு துன்பங்கிறது புரியும். இதுக்கு என்ன அவன் வடிகால் எங்கே இருக்கிறது? வள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குற வள்ளுவர் சொல்கிறார், கேட்டினும் உண்டோ ஒரு உறுதி. உனக்கு கேடு வந்துருச்சா, கேடுனா துன்பம், துன்பம் வந்துருச்சா அதனால கவலைப்படாது, அதில் உனக்கு ஒரு உறுதிப்பாடு ஏற்படுகிறது. என்ன உறுதி? கேட்டினும் உண்டோ ஒரு உறுதி கிளைஞர்னா நண்பர். நீ யாரை நண்பராக நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த நண்பன் உனக்கு இப்பொழுது துரோகம் செய்து விட்டான், அதற்காக நீ கவலைப்படுகிறாய். ஆனால் அவன் செய்தது உனக்கு நன்மைதானே தவிர தீமை இல்லை. ஏனென்றால் அவன் யார் என்பதை உனக்கு புலப்படுத்தி விட்டான். இந்த கேடு உனக்கு வரல என்றால், அவன் உனக்கு துரோகம் செய்யாமல் இருந்தால் நீ அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அவனை தெரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்குது. கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பது போல் அப்படின்னு. அந்த மாதிரி சில பொருள்கள் ஒரு மனிதனுடைய ஒழுக்க நெறிகள் எப்படி இருக்குங்கிறதுக்காக அந்த அதிகாரங்களை எல்லாம் படிக்கிற பொழுது தான் ஒரு குறள் என்ன குறள்னா, நினைவு போகிற மாதிரி, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும் சொன்னார். ஆனால் வள்ளுவர் சொல்கிறது அப்படியே ஒழுக்கங்கிறது அவ்வளோ உயர்வானது. அதனால ஒழுக்கம் அப்படியே வளர்ந்துங்கிற ஒரு அது எனக்கு என்ன வந்ததுன்னா, ஒரு இடத்துல சொல்கிறாரு, உயிரை காட்டிலும் மேலானது ஒன்று இல்லைன்னு வள்ளுவரே சொல்லுவார். இங்கே அந்த உயிரை காட்டிலும் ஒழுக்கம் மேலானதுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாருங்கிறதெல்லாம் நான் யோசனை பண்ணுறப்போ தான் தெரிஞ்சுது. அவருக்கு மறுபிறவியில் நம்பிக்கை உண்டு. பல குறள்களில் அவருடைய வள்ளுவர் சொன்ன பொருள்கள்லாம் அவருக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்குங்கிறது குணப்படுத்துது. இங்கே அதனால ஒருத்தருக்கு பிறகுனா விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின் ஓம்பும். எல்லாருக்கும் மனிதர்கள் பிறவிகள் இருக்கிறப்ப அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஒழுக்கம் ஒருத்தன் தவறி விட்டானால், ஒரு முறை அவன் ஜெயிலுக்கு போனாலும் அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு பழி சொல்ல அதை நீக்க முடியாது. அது ஒழுக்கம். ஆகவே ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் அப்படின்னு இந்த மாதிரி பல குறள்கள் என்னை நெறிப்படுத்தியது. இன்றைக்கும் வள்ளுவர் சொன்ன வழியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் நான் இந்த வள்ளுவத்தை பரப்புவதற்காக ஒரு அமைப்பை 20 ஆண்டு காலமாக என்னுடைய 20 ஆண்டு பணிகளில் என்னுடைய அமைப்புக்கு பெருமைப்படுத்தியவர்கள், விருது வழங்கி சிறப்பித்தவர்கள், பரிசு வழங்கி சிறப்பித்தவர்களை குறிப்பிடுகிற போது இறையன்பு IAS வந்திருக்கிறார். ராமசுப்ரமணியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவர் பரிசு வழங்கியிருக்கிறார். ராஜேஸ்வரன் ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர் என்னுடைய விருது பரிசு வழங்கியிருக்கிறார். சுரேஷ்குமார் ஹைகோர்ட் ஜட்ஜ் நிறைய பரிசுகள், நிறைய விழாக்களுக்கு வந்து இப்படி பிரமுகர்களெல்லாம் என்னுடைய அமைப்புக்கு வந்திருக்கிறார். நான் பல பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்கேன். விருதுன்னா வெறும் விருது மட்டுமல்ல, 10,000 ரூபாய் பொற்கொடி வழங்கியிருக்கேன். இங்கே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒரு 4-5 பேரை மாத்திரம் உங்களுக்கு நினைவுக்கு சொல்கிறேன். இலக்கிய வீதி இனியவன் சென்னை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர். அவர் செயலாளராக இருக்கும் பொழுது அவருக்கு விருதும் பொற்கொடியும் வழங்கினேன். அதே போல் புதுகை தென்றல் தர்மராஜன், அதே போன்று நம்ம திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம், இப்போ இந்த முற்றோதலுக்கெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிற 2 பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். கற்பகவல்லி, இன்னொரு அம்மா 2 பேரும் சிந்தாமணி, இவங்களுக்கெல்லாம் 10,000. அந்த எல்லப்பன்னு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் தான் அந்த பெரிய பள்ளி வச்சு நடத்திட்டு இருந்தார். அவருக்கு 10,000. இப்படி நிறைய பேருக்கு 10,000 விருது பொருட்களை கொடுத்து, விருதுகள் கொடுத்து, இந்த குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி கொடுத்து, அதில் பயிற்சி என்னுடைய அமைப்பில் முற்றோதலில் பயிற்சி பெற்ற 25 மாணவர்களுக்கு 25,000 ரூபா தமிழக இதனால பதிவு பண்ணுங்க. 25,000 ரூபாய் பரிசு வாங்கினார்கள். என்னுடைய பயிற்சி பட்டறையில் பயிற்சி எடுத்தவர் மிகச்சிறந்த உலக திருக்குறள் பதிவு. இதுதான் நான் செய்து கொண்டிருக்கிற இலக்கிய பணி, திருக்குறள் பணி. அருமை அருமை. மணிமகுடம். சரி,
இந்த கால எழுத்தாளர்களுக்கு தங்களுடைய அறிவுரை? எழுத்தாளர்களுக்கு எனக்கு அறிவுரைகள் சொல்கிற அருகதை எனக்கு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்னை காட்டிலும் நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி இல்லை. ஆனால் எனக்கு தோன்றது என்னன்னா, தனக்கென்று ஒரு கொள்கை, ஒரு எழுத்தாளன் நம்ம இப்படித்தான் இருக்க வேண்டியது, இதைத்தான் எழுத வேண்டும், இதைத்தான் சொல்ல வேண்டும் அப்படி என்று தன்னை நெறிப்படுத்தி கொண்டு தான் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி சொல்லணும். தான் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் எழுதணும். சொல்கிறது வேற, எழுதுறது வேற இருக்கக்கூடாது. இந்த இடைவெளி இல்லாமல் ஒருத்தன், அதாவது முயற்சி திருமணியாக்குங்கிறது மாதிரி, கட்டளைத்தூரும் மடக்கடிங்கிற மாதிரி நிறைய படிக்கணும். இப்போ எனக்கு எப்படி மரபு கவிதை கை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் மரபு ஆரம்பத்தில் எழுதுறப்போ இலக்கண தத்துவம்லாம் எழுதணும். அப்போ எனக்கு யாப்பு அவ்வளோ சரியாக தெரியாது. தலைன்னா என்னன்னு தெரியாது, அசைன்னா என்னன்னு தெரியாது. அப்படி எழுதி ஒரு சந்தத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுகிற பொழுது என் தலையில் நிறைய பேர் கொட்டினாங்க, என்ன தப்பு தப்பாக எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நான் இலக்கணங்களை படிக்க ஆரம்பித்தேன். இவர் ஒரு அணிந்துரை கொடுத்தார், ஈரோடு தமிழன். அதில் என்ன சொல்லுவாருன்னா, என்சீது ஒருத்தர் அருமையாக எழுதுறீங்க வெற்றிவேல், ஆனால் அதில் இது கணிச்சீது வருது, வரக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், வெண்பாவில் தான் கணிச்சீது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் விருத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இது புதுசாக இருக்கேன்னு. இல்லை விருத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு. இப்படி பல அறிஞர்கள் கொட்டி கொட்டி அதில் நான் மீண்டு ஒரு செப்பமாகி காவியங்கள் படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி தன்னை செப்பப்படுத்திக்கிட்டு எழுதுகிறப்ப தன்னுடைய எழுத்தில், நடையில் இந்த உலகத்துக்கு நம்ம எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது புரிஞ்சு தெரிஞ்சு சொல்லணும். அந்த மாதிரி இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனைன்னு எடுத்துக்கலாம். சிறப்பு. அதாவது இந்நாள் ஒரு பொன்னாள் என்பதைப் போல் நாங்கள் உணர்கிறோம். நிச்சயமாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை காணும்போது நிச்சயமாக நான் சொன்னதைப் போல் இந்நாள் ஒரு நன்னாள் என்ற உயர்ந்த எண்ணத்தை தான் கொள்வார்கள். ஒரு மாபெரும் காவிய புலவர் அவர்கள் நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணலுக்கு இசைந்து அற்புதமான கருத்துக்களை எல்லாம் வாரி வழங்கியதற்கு மின்னல் கலைக்கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. வணக்கம். நன்றி காவிய புலவர் ஐயா அவர்களே, டாக்டர் கார்மிகலோன் அவர்களே. 50 நிமிடங்கள் உங்களுடைய உரையாடல் வருங்கால எழுத்தாளர்களுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு கண்டிப்பாக துணை புரியும். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.